மாணவ மாணவிகளுக்கான படிப்பதற்கான வசதிகளை நாங்கள் வந்து செய்வோம். இருக்குது, அதை கண்டறிஞ்சு நாங்கள் வந்து புதுசாக வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் எங்களுக்கு அதாவது குறிப்பாக வந்து அந்த மாதிரி விண்ணப்பங்கள் இல்லாமல் வேண்டுகோள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்கள் பரிசீலித்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இப்போ ஒரு 2-3 இடங்களை நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம். அதுக்கான ப்ரொபோசல் கொடுத்துட்டு அதை நாங்கள் வந்து பண்ணுவோம். உணவுகள் தரம் குறித்து அந்த புகைப்படம் இல்லை, அது ஒரு அப்டேட்காகத்தான். உணவு உடனே வந்து அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்களும் உடனே அதை பார்ப்போம். சரி இருக்குது சரியில்லைங்கிறது தெரிஞ்சிடும். நல்ல உணவு மாணவ மாணவிகள் படித்து அவங்க வந்து ஒரு நலமுடனும் வளமுடனும் வந்து அவங்க வந்து இருப்பதற்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அப்படியான முயற்சி செய்கிறோம். அப்படியான ஒரு முயற்சிகளில் ஒன்று தான் இந்த அப்டேட். ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லட்டும். அதில் இருக்கிற யாராவது வந்து மாணவர்கள் சொல்லுவாங்க. சிலர் வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. முட்டை வந்து அழுகின முட்டையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணால் தான் வந்து அதை வந்து சரி செய்ய முடியும். அவங்களாம் சரியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து மெத்தனமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து போதை ஒழிப்பு கருத்தரங்குக்கு வந்து கேரளா உள்துறை அமைச்சர் முதல்வருக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, நேரில் சந்திச்சு. அதே போல் வந்து போதையை ஒழிக்கிறதுக்கு வந்து தமிழக அரசிடம் முதல்வரிடம் வந்து உதவி கேட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அவர் இல்லை, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முதல்ல வந்து போதை தடுப்புக்கான ஒரு ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே அறிவித்த திட்டங்களில் இது ரொம்ப முக்கியமான திட்டமாக நான் வந்து பார்க்குறேன். அதுபோல் தான் வந்து இந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸும் அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் எது ஒரு சிறப்பாக இருக்கோ அதை வந்து மற்ற மாநிலத்து முதல்வர்கள் வந்து அதை பார்த்து அல்லது அது நல்லது அப்படிங்கிறத பாராட்டி அது நம்ம செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்க. இது ஒரு மாநிலத்தோடு முடிகிற விடயமல்ல. இது இந்தியா முழுக்க இந்த போதை கலாச்சாரத்தை போதை நுகர்வை வந்து நம்ம வந்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைய இருக்கிற இளைய தலைமுறையினர் ஒரு பண்பாட்டோடு அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து ஒரு நாகரிக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சமுதாயமாக மாறணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமான அது விருப்பம்தான். ஆக இப்படிப்பட்ட சூழலில் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு வந்து இம்மாதிரியான ஒரு இணக்கம் இருந்தால் 2 மாநில முதல்வர்கள், ஏன்னா கேரளாவில் இருந்தோ இங்கே வரக்கூடாது, இங்கேருந்து அங்கே போயிடக்கூடாது, ஆந்திராவில் இங்கே வந்துடக்கூடாது. ஏன்னா அண்டை மாநிலங்களில் வந்து ஒரு இணக்கமான ஒரு நடவடிக்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை நம்ம வந்து ஒழிச்சிடலாம். அதிமுக திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒருமையில் பேசுகிறாங்க தமிழ்நாடு முதல்வரை. இனிமேல் அதுமாதிரி பேசினா தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து முற்றுகையிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லை, ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி நகரணும்னு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறோம். எவ்வளோ மோசமாக விமர்சனம் செய்தாலும் கூட நாங்கள் வந்து அதை நாகரிகத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஆக அந்த வகையில் வந்து நாகரிகத்தை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்ம வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அரசியலில் வந்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வந்து நம்ம அதைத்தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒருமையில் பேசுவது, மாண்புமிகு முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசுவதோ அல்லது தரம் தாழ்த்தி பேசுவதோ யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் விரும்பவும் மாட்டார்கள். அந்த வகையில் அந்த மாதிரியான செயல்பாடுகளை அந்த கட்சியினுடைய தலைவர்கள் முதல்ல வந்து அந்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து யாராவது வந்து தரக்குறைவாக பேசினா அது எப்படி வந்து யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எல்லாமே வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கு நாம் வந்து ஒருமையில் பேசக்கூடாது, நம்ம வந்து ஒரு மரியாதையோடு நாகரிகத்தோடு பேசணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்தா இது வந்து தேவையில்லாத சர்ச்சை இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் மாற்றப்பட்ட எப்படி பார்த்தீங்கன்னா முன்னதாக வந்து உங்கள் கட்சியோட தலைவர் தான் அவர் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து நியமனம் செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. இல்லைன்னா அவங்க மறுத்தாங்க. இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க. அது இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைக்கிறது, அவதூறு பரப்புறது, இவருக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த நிர்வாகத்திலும் வந்து எந்த ஆட்சியிலும் சரி இவங்களை போடுங்க அவங்கள போடுங்கன்னு பரிந்துரை செய்ததில்லை.
அது நிர்வாகத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கும். இன்னைக்கு நேற்றைக்கு கமிஷனராக இருந்தார், இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தார், இப்போ மாற்றிருக்கிறாங்க. நாளைக்கு எது வேணாலும் மாறலாம். அது வந்து நிர்வாகத்தில் ஏற்படுத்திய அல்லது அவர்கள் வந்து தலைமை அதிகாரிகள் உருவாக்கிய ஒரு மாற்றமே ஒழிய அதில் நான் வந்து எந்த அரசியல் இருப்பதை நான் கருதவில்லை. பாஜக புதிய கூட்டணியில் பங்கேற்பதில் இன்னும் உறுதியாக இருக்கீங்களா? அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா புதிய கூட்டணி அமைக்கிறதுக்கு? இல்லை, இது குறித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. முதல் கூட்டம் நடைபெற்றது. இரண்டாவது கூட்டத்தின் போது நாங்கள் வந்து என்னென்னு முடிவெடுப்பாங்க, பேசுவாங்க. பேசி தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. என்னை போன்றவர்கள் அதில் வந்து கருத்து சொல்வது என்பது சரியாக இருக்காது. அதான் எல்லாமே தலைவருக்கு அடுத்து எல்லாமே தொண்டர்கள் தான். பொதுச் செயலாளர்களாக இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சுப்ரீம் லீடர் வந்து எங்களுடைய தலைவர் தான். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் செயல்படக்கூடியவர்கள். ஆகவே அவருடைய முடிவுக்காக உங்களை போன்று நாங்களும் காத்திருக்கோம். சமூக நீதி விடுதிகளில் எதுவும் உணவுகள் தரம், அதாவது சத்தான உணவுகள் மற்ற எதுவும் அது எதுவும் மாற்றம் செய்யப்படுவதா? இல்லை, அது இருக்குது. மில்லட்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாதிரி அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ப்ரோட்டீனுக்கு, இல்லை அயனுக்கு, கால்சியத்துக்கு என்னென்னா அதில் வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். ஏற்கனவே முட்டை கொடுக்குறாங்க. இப்போ மில்லட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் வரகு, சாமை அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற நாங்கள் வந்து அது ஒரு டிஸ்கஷன் தான். ஏற்கனவே மில்லட்ஸ் ஹாஸ்டல்ஸ் தனியாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோடு இணைந்து அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தனாக சாப்பிட்டு அவங்க வந்து படிக்கும்போது தான் அவங்களுக்கு சோர்வு இருக்காது. அப்போ அதை நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம். கட்டாயம் அதை நோக்கி வந்து இந்த விடுதிகளை வந்து நாங்கள் வந்து நம்புகிறோம்.